Audio Jungle. Audio Jungle. ஆண்டவருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த காட்கிட்ஸ் வலையொலி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே தேவனுக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த காணொலியை பார்க்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்ன அப்படின்னா, வேத சத்தியம் என்ன அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் எவ்வாறு அறிந்து கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் எவ்வாறு அறிந்து கொண்டிருக்கிறோம். 10 வருடம், 20 வருடம், 30 வருடம், 40 வருடமாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தாலும் கவலை, கண்ணீர், கஷ்டம், பற்றாக்குறை இது போன்ற சிக்கல்களை நாம் சிக்கிக்கொள்ளும்போது தேவன் இருக்கிறாரா இல்லையா என்ற இரண்டாம் கட்ட மனநிலையை நாம் கொண்டவர்களாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக மக்களை தாண்டி அதிகமாக நாம் தான் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோம். ஒரு கதை நினைவுக்கு வருது. கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. கணவன் வந்து ஒரு விஞ்ஞானி மீன் எந்த ஒரு விஷயத்தையுமே ரிசர்ச் பண்ணி அதை ஆழ்ந்து தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி ஒரு விஷயத்தை அவர் படிக்கிறாரு. என்னென்னா, ஒரு மிராக்கள் செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியில் வந்து அவர் ஈடுபடுறாரு. அந்த மிராக்கள் அவர் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா ஒரு பெரிய விஞ்ஞானின்னு அவர் பேர் எடுக்க முடியும். ஸோ அதற்கான ஒரு தேடுதலை அவர் செய்கிறார். ஊருக்குள்ளே மக்களாக அவர் குடியிருந்து தேடும்போது அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அது காட்டுப்பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் மருந்தாக இருக்கிறது. உடனே என்ன முடிவு செய்கிறாருண்டா, தன்னுடைய மனைவியை அழைத்து நம்ம வந்து காட்டுப்பகுதிக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா என்னுடைய ரிசர்ச்சை வந்து நான் தொடங்க வேண்டியிருக்கு. ரொம்ப அற்புதமான ரிசர்ச்சு. நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னா உலகத்திலே நம்பர் 1 விஞ்ஞானிங்கிற பட்டத்தை நம்ம பெற முடியும். அதனால் நீ என் கூட வர்றியா அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க எப்படி கேட்டீங்க, நீங்கள் இருக்கிற எந்த இடத்துலையும் தான் நான் இருப்பேன், ஏன்னா உங்களை நான் அவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு மனைவியும் எதை தேடி போகிறீங்க அப்படிங்கிறத கேட்காம ரிசர்ச் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத மட்டும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட போகிறாங்க. அங்கே காட்டுப்பகுதியில் போய் அவங்க டென்ட் போட்டு அங்கேயே வசிக்கிறாங்க. அங்கே கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறி இதையெல்லாம் பறித்து உண்டு அங்கே உயிர் வாழ்கிறாங்க. இது வந்து எப்படின்னா கதை தான். அதனால் காட்டுக்குள்ளே மிருகங்கள் இருக்காது, அது வராத இது வராதெல்லாம் நம்ம லாஜிக்காக பேச முடியாது. பட் கதை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் பகலில் எழுந்து என்ன செய்வார்னா, ரிசர்ச் பண்ண தேட போவார். அந்த ஒவ்வொரு நாளும் அப்படி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார் காட்டுக்குள்ளே. அவர் தேடி வந்த அந்த மெடிசன்ஸ் அவர் கிடைக்குதா அப்படின்னு தேடி வந்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் கூட அகப்படலை. 1 நாள், 2 நாள், 2 நாள், 3 நாள், 1 மாதம், 1 வருடம், இப்படி கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இந்த 40 வருடமாக மனைவி நீங்கள் எதை தான் தேடுறீங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. கணவன் மேலே அவரும் ஒரு நம்பிக்கை அந்த மனைவியானவளுக்கு. அவரும் தேடுறாரு. ஒரு 25 வயசில் 2 பேரும் காட்டுக்குள்ளே போனவங்க. கிட்டத்தட்ட 65 வயசு ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு முதிர்ந்த ஒரு சூழ்நிலையில் தேடிக்கிட்டே இருக்கார். ஒரு முறை அவர் வந்து பகலில் எழுந்திரிச்சு இது மாதிரி வழக்கம் போல் ரிசர்ச் பண்ண போகும்போது போயிட்டு திரும்ப தன் வீட்டு பகுதிக்கு அவர் மாலை நேரத்தில் கடந்து வரும்போது அங்கே ஒரு அழகான பெண் நிற்கிறார். அவர் பார்த்துட்டு காட்டுக்குள்ளே ஒரு பெண், அதுவும் இளவயது பெண். ஆச்சரியமாக வந்து, யாரம்மா நீ, என்னம்மா காட்டுக்குள்ளே என்னம்மா பண்ணுற, எங்கே விட்டுக்கிட்டு அதுவும் நிற்கிற அப்படின்னா, ஏங்க என்னை தெரியலையா, நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறா. இல்லை தெரியல, நீ யாருன்னு தெரியல அப்படின்னு. நான் தாங்க உங்களுடைய மனைவி அப்படின்னும் போது, என்ன சொல்கிற, நீ இவ்வளோ இளமையாக மாறிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க ஒன்றும் இல்லை, நான் காலையில் சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு குச்சி ஒன்று இருந்தது. அந்த குச்சியை நான் அடுப்பில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த குச்சியை தொடும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி இளமையாக மாறிட்டேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த கணவருக்கு பயங்கரமான சந்தோஷம். இந்த மெடிசனை தேடி தான் நான் வந்து 40 வருடமாக ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன், ஆஹா அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கர சந்தோஷத்தில், 40 வருடம் வேஸ்ட் ஆகலப்பா, சரி அந்த குச்சி எங்கே காட்டு அப்படின்னு அந்த மனைவிட்ட கேட்கும்போது, சாரிங்க அதை தொட்ட உடனே நான் இந்த மாதிரி ஆகிட்டேன், ஆனால் அதை நான் தொட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, அதனால் ஆணின்னு தெரியாமல் அந்த குச்சியை நான் அடுப்பில் வச்சு எரிச்சிட்டேன் அப்படின்னா, அவ்வளோதான், துக்கம் மறுபடியும் தொண்டையை அடைச்சிருச்சு. இவ்வளோ நாள் 40 வருடம் தேடி வந்த குச்சி அது என்ன போச்சுன்னா கடைசி வரைக்கும் அவனால் பார்க்க முடியாமலே போயிடுச்சு. ஆனால் அதில் அற்புதம் இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கு அந்த அற்புதமான குச்சியை அவனால் பார்க்கவே முடியலை. இந்த கதையோட அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேவன் சர்வ வல்லவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் மைண்டில் தெரியும்.
அதை பார்க்க முடியாத வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் பைபிளில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அற்புதங்களை நம்மளால் பைபிளில் வாசிக்க முடியும். பாஸ்டர்ஸ் வாரம் வந்து மெசேஜ் எடுப்பாங்க, சபைகளில் வந்து அதை சொல்லுவாங்க, டிவி பிரசங்கங்கள், எத்தனை யூடியூப் செய்திகள், எண்ணிலடங்காத செய்திகள். ஆனால் நம்ம மைண்டில் ஒரு எண்ணம், என்னுடைய இந்த கஷ்டத்தை, என்னுடைய இந்த கவலையை, என்னுடைய இந்த சின்ன சின்ன பிரச்சனையை தீர்க்க கடவுளுக்கு சக்தி இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி தான். தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார், செய்கிறவர், செய்து கொண்டு இருக்கிறவர் என்று நம்முடைய அறிவுக்கு தெரிந்தாலும் கூட இங்கிருந்து உள்ளத்தில் இருந்து அவரை நம்பும்படிக்கான, அவரை விசுவாசிக்கும்படியான ஒரு சூழல் நிலவுகிறது இல்லை என்பதுதான் கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஒரு சபையில் ஒருத்தர், ஒரு பெரிய பிரசங்கியார் பேசிக்கிட்டு இருக்காரு. அது கிட்டத்தட்ட பல வருடமான ஒரு பெரிய சபை. அந்த சபையில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையில் கவலையோடு வந்திருக்கிறவர்கள் தங்கள் கைகளை உயர்த்துங்கள், கண்ணீரோடு வந்திருக்கிறவர்கள் தங்கள் கைகளை உயர்த்துங்கள், கஷ்டத்தோடு வந்திருக்கிறவர்கள் தங்கள் கைகளை உயர்த்துங்கள், வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கார். எல்லாத்துக்குமே கையில் ஊற்றிட்டு இருக்காங்க. கடைசியாக மொத்தமாக சொன்னார், இவை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வந்திருக்கிறேங்கிறவர்கள் கை தூக்குங்கன்னு சொன்னால் சபையே கை தூக்கிச்சு. அந்த காட்சியை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய குணங்களை, அவருடைய செயல்களை அறியாத மக்களாக இன்றைக்கு நம்முடைய திருச்சபை மக்கள்கள் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை தான். தேவனுடைய அற்புதம் எல்லாம் பைபிளில் மட்டும் இல்லை, அதை அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டுமே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று. இந்த உலகத்தினால் நாங்கள் கசக்கி தூக்கி தூர வீசப்பட்ட குடும்பம். இனிமேல் இந்த குடும்பம் எந்திரிக்காது, இந்த குடும்பம் அழிஞ்சிரும் அப்படின்னு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் நாங்கள். வியாதியின் பிடியில், சாபத்தின் பிடியில், பிசாசின் கோர பிடியில் சிக்கி சின்ன பின்னமாகி எழுந்திருக்கவே முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட எங்களுடைய குடும்பத்தை தேவனுடைய கண்கள் கண்டுபிடித்து எங்களை தேடி வந்து தூக்கி நிலைநிறுத்தி அதே இடத்துல எங்களை வச்சு இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக உயர்த்தி இருக்கிறார். அவர்தான் தேவன். எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புத அதிசயங்களை என்றைக்குமே நாங்கள் மறப்பதில்லை. இப்படி தேவனை நீங்கள் நம்ப வேண்டும். உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சின்ன சின்ன விஷயத்திற்காக நாம் தேவனை என்ன செய்கிறோம் என்றால், இன்றைக்கி அதை செய்யுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு அவரை வந்து எப்படின்னா நச்சரிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதாகமம் சொல்கிறது என்றால் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து விடுவோம். நான் வேதாகமம் வாசித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆழமான அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ளே போனது. அதை அன்றைக்கு எங்களுடைய வீட்டிலே நாங்கள் இரவு ஜெபத்திலே அந்த வசனத்தை நாங்கள் தியானித்தோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நடந்துச்சான்னு கேட்டால் நடந்தது. காற்றும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, பட் ஆனால் இந்த பள்ளத்தாக்கு நிறைய தண்ணீர் வரும். நம்ம மழை பெய்யறதுக்கு முன்னாடி என்ன சுச்சுவேஷன் நடக்கும் சொல்லுங்கள்? காற்றடிக்கும், குளிர்ந்த காற்றடிக்கும், வானத்தில் மேகம் அப்படியே மூட்டமாக வரும். அப்படியே அந்த மேகம் ஃபுல்லாக அப்படியே ஒன்றாக அப்படியே சேர்ந்து அப்படியே ஒரு குளிர்ந்த காற்றடிக்கும் போது மழை இந்த பூமியில் பெய்யும். இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி தான் நம்ம மழை பெய்கிறது, இப்படி தான் தண்ணி வருகிறது. பட் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர், காற்றும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, பட் ஆனால் தண்ணீர் வந்து அந்த வனாந்தரத்தை, அந்த பள்ளத்தாக்கை நிரப்புன்றார். இந்த இமேஜினேஷனை கற்பனை பண்ணி பாருங்கள். தேவன் எப்படிப்பட்ட தேவன், தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்க வல்லமை இல்லை என்று நீங்கள் எப்படி நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது தான் எனக்கு புரியாத ஒன்றாக இருக்கிறது. பல நேரங்களில் தேவனே நீர் இப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறீரே, ஆனால் ஜனங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உம்மால் முடியாது என்று அழுது கொண்டு இருக்கிறார்களே என்று நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் நான் ஆச்சரியமாக நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஒரு ராட்சசன் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரமுள்ளவன், 9 அடி, கிட்டத்தட்ட 9 அடி ஒரு ஜான் உயரமுள்ள ஒருத்தன். அவன் தினந்தோறும் வந்து அந்த இஸ்ரவேல் இராணுவம் கொத்தளங்களில் நின்று அவன் கத்திக்கிட்டே இருக்கான், யாரா என் கூட சண்டைக்கு வரீங்க அப்படின்னு. அந்த ராட்சசனை ஒரு கல் வீழ்த்தியது என்றால் நம்மால் அந்த சம்பவத்தை நினைத்து பார்க்க கூட முடியாது.
அங்கே இருந்த அத்தனை இராணுவ வீரர்களும் சத்தியமாக தாவீது வரும்போது, ஏய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் உயரத்தை பார்த்தியா, அவனோட உருவத்தை பார்த்தியா, நீ என்ன தடியை பிடிச்சிட்டு வந்திருக்க? ஏன்னா அவனே கேட்குறான், யார் கோழியத்தே கேட்குறான், என்ன தடியோடு வந்திருக்கிற, நான் என்ன நாய் நினச்சியாடான்னு கேட்குறேன். அதில் ஒரு வார்த்தை தாவீது சொல்லுவார், நான் ஜீவனுள்ள தேவனின் பேரில் வந்திருக்கிறேன். 5 கல் கொண்டு வர்றதில் ஒரு கல்லில் அவன் கதை முடியும். த மிராக்கிள். அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. இளம் வயது பையன், 16 வயது பையன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் ஒரு கல்லில் அவ்வளோ பெரிய மாவீரனை வீழ்த்த முடிகிறது என்றால் அவனுக்கு பின்புலத்தில் இருந்தவர் தேவன். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தீர்க்க மாட்டார் என்று எப்படி நாம் நினைக்கிறோம் என்று புரியவில்லை. 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க. மாலை நேரமாகிடுச்சு, உணவு கொடுக்கணும், அவங்களெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லுங்கள் அப்படின்னு சீசர்கள் வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு உணவு கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எங்கேருந்து கொடுக்குறது? இது வனாந்தரமான இடம். ஊருக்குள்ளே போகணுன்னா பல கிலோமீட்டர் உள்ளே போகணும், ஒன்றுமே இருக்காது. அப்படியே 200 ரூபாய் கொண்டு போய் நம்ம எல்லாருக்கும் வாங்கணும்னா எத்தனை பேர் வாங்குறது? நடக்குமா? முடியுமா? ஆனால் ஒரு சின்ன பையன் இங்கே இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது. ஆனால் அது எத்தனை பேருக்கு பத்தும்? 5 அப்பம் 2 மீன் அந்த பையனுக்கே ஒரு நேரத்துக்கு 2 நேரத்துக்கு வச்சு சாப்பிடுவான், அவ்வளோதான். ஆண்டவர் சொன்னார், எல்லோரையுமே அமரச் சொல்லுங்கள். 50 பேராகும் 100 பேராகும் வரிசையாக அமர வைத்தார்கள். ஏறக்குறைய புருஷர்கள் மட்டும் 5000 பேர். குழந்தைகள் பெண்கள்லாம் கணக்கு எடுத்து அது வேறு கணக்கு. அந்த பந்தியில் உட்கார வைக்கும்போது அந்த உட்கார்ந்துருப்பேன் கேட்டிருப்பான்ல, எதுக்குப்பா நம்மளை உட்கார சொல்கிறாங்க தெரியல, அந்த போதகர் ஏதோ உட்கார சொன்னாராம், அதனால் உட்கார சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன வரிசையை தலையில் கை வச்சு ஜோம் பண்ண போகிறாரோ வந்து எல்லாத்தையும் தலையிலையா, அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருந்திருக்கலாம் மேபி. அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு உணவு கொடுத்தார் அப்படின்னா, ஏய் சும்மா இருங்கப்பா, நம்புகிற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எண்ணங்கள் இல்லை. மீத 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். தட் இஸ் காட். இவர்தான் கடவுள். இவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. மரித்து போனான் லாசரு, 4 நாள் ஆச்சு, கல்லை புரட்டுனா நாருன்றான், புரட்டு கல்லன்ற. லாசருவே வெளியே வா. அன்றைய தினத்தில் ஏகப்பட்ட யூதர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யூதர்கள் நம்புவானாங்கிறதே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் யூதனையும் நம்ப வச்சார் அந்த மிராக்கள் மூலம். அவர் தேவன். வானமும் பூமியும் அவருடையது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு சரி செய்ய மாட்டார்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று மட்டும் நீங்கள் செய்யணும். யாக்கோப்பு எல்லா பிள்ளைங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கும்போது யோசேப்பை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும்போது சொல்லுவார், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். வானத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலும், இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலும், இந்த பாதாளத்துக்கு கீழே இருக்கிற ஆசீர்வாதங்களினாலும், எல்லா ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆசீர்வதிப்பார். எந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. அதனால் பணத்தை வானத்திலேருந்து கொட்டுவார், நகையை வானத்திலேருந்து கொட்டுவார் அப்படின்னு இல்லை. பூமியும் அது நிறைய கர்த்தருடையது. நமக்கு என்ன தேவையோ அதை தர அவர் வல்லமை உள்ளவர். நமக்குள்ள உடம்புல இருக்க வியாதி அவர் நீக்கணும் நினச்சா நீக்கிறதுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் ஆகாது. பட் ஆனால் ஒரு சித்தத்திற்காக, அவருடைய ஒரு நோக்கத்திற்காக அதை நம்ம விட்டு எடுக்காமலும் தேவன் இருப்பார். நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையே நான் 100% நம்புகிறேன் என்று சொல்லக்கூடியவனுக்கு அவனுடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க செய்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வேதாகமத்தில் பல மிராக்களை நீங்கள் வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறதுனா, ஒரு மனித ஆள் தத்துவத்தில் நீங்கள் தேவனை கற்பனை பண்ணாதீங்க. வானம் அவருடைய சிங்காசனம். வானம்னா இன்றைக்கி சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க பால்வெளியண்டம்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா வானாதி வானம், நீங்கள் நெகேமியா கூட சொல்லுவார், வானாதி வானங்களுக்கு மேலாக விட்டு இருக்கிற தேவன், வான மண்டலங்களுக்கு மேலாக விட்டு இருக்கிற தேவன். வானம் அவருடைய சிங்காசனம், நாம் குடியிருக்கிற இந்த பூமி அவருடைய
கால். அவ்வளோ பெரிய தேவன் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் எனக்கு செய்ய வல்லமை இல்லை என்று எப்படி நாம் அவிசுவாச வாழ்க்கையில் நாம் வாழ முடிகிறது? தம்முடைய மகனையே நமக்காக தந்த பிதாவாகிய தேவன் மற்ற எல்லாத்தையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? அவருடைய மகன் என்றும் பாராமல் நம்முடைய ரட்சிப்புக்காக அவரையே தந்திருக்கிறார் பிதாவாகிய தேவன். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருக்கிறது எப்படி என்று வேதாகமம் கேள்வி எழுப்புகிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டாச்சு இஸ்ரவேல் ஜனங்கள். மோசே கூட்டி வராரு. பார்வோன் விடமாட்டோம் சொல்லி சரி போங்கன்னு ஒரு இடத்துல போக சொல்லிட்டான். வந்துக்கிட்டே இருக்காங்க. வனாந்தரமான இடம், எதிர்க்க சமுத்திரம், இந்த பக்கம் மலைகள், எங்கிட்டும் போக முடியாத ஒரு இடம், சுற்றி லாக்கான மாதிரி ஒரு இடம். இப்போ பார்வோனுக்கு ஒரு எண்ணம் வருது, இவங்களை இப்போ போனால் பிடிச்சிடலாம். ஏன்னா இவங்க எங்கிட்டும் வர முடியாது, இவங்க இந்த இடத்துல வச்சோம்னா நம்ம கரெக்டாக பிடிச்சி மறுபடியும் நம்ம எடுத்து கொண்டு வந்துடலான்னு பார்வோனோட எண்ணம் உருவாகுது. 600 ரதங்களை ரெடி பண்ணுகிறார்கள். யுத்த வீரர்கள் தயாராகிறார்கள். அவங்களோட எண்ணமெல்லாம் என்ன? இவங்க இதுக்கு மேலே தாண்ட முடியாது, அவ்வளோதான். கையில் வச்சிருக்கிற கோலை வைத்து ஒரு பெரிய கடலை பிளந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உப்பு குவியலாக 2 பக்கம் குவிச்ச நடுவே வெட்டாந்தரையை உண்டாக்குகிற சம்பவத்தை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது என்றால் அதை தாண்டியவர் தான் தேவன். அதை தாண்டி அற்புதம் செய்கிறவர் தான் தேவன். ஒன்றே ஒன்று, தேவனே நீர் சர்வ வல்லவர். உமக்கு முன்னாடி என்னுடைய இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தூசு போன்று என்று நாம் அவரிடத்தில் நாம் சொல்லும்போது, என்னை நம்புகிறாய் அல்லவா, உன் நம்பிக்கை வீண் போகாது, நான் உன்னை நடத்துகிறேன் என்று நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதாகமத்தில் நிறைய படிங்க. மிராக்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்கள். சாதாரணமான மிராக்கிள்ஸ் இல்லை, எல்லாமே நம்முடைய சிந்தைக்கும் புத்திக்கும் எட்டாத மிராக்கிள்ஸ். அதை செய்கிறவர் தான் தேவன். கடவுளுக்குன்ற ஒரு குவாலிட்டி வேணாமா? கடவுள் என்றால் சும்மாவா? கடவுள் என்று ஒரு குவாலிட்டி வேணாம். கடவுள் என்று தன்னை நிரூபிக்க வேண்டுமானா அவருக்குன்னு ஒரு சத்துவம் வேண்டாமா? சக்தி வேண்டாமா? அதை நிரூபித்து காட்டியிருக்கிற தேவன் இன்றைக்கும் நிரூபித்து கொண்டு இருக்கிறார். பாரமான எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவரும் ஆகிய பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஓடக்கடவும். நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அவருக்கு முன்னாக நாம் வைப்போம். ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் கூடிய ஜெபத்தினால் அவருக்கு தெரியப்படுத்துவோம். தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை எங்கள் அறிவில் கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கள் இருதயத்தில் நம்ப முடியாதபடிக்கு எங்களுடைய அவிசுவாசம் தலை தூக்கி நிற்கிறது. எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் நம்பட்டும். உங்களுடைய ஒரே மகனை எங்களுக்காக தந்தபோது எங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்ய நீர் போதுமானவர் என்று எங்களுடைய இருதயம் நம்பட்டும்ப்பா. உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சரண்டர் ஆகிறோம். நீர் எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம். தேவனே, உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கிறோம். எங்களை நீ நடத்தியறோம். எங்கள் குறைகளை எல்லாம் கர்த்தர் இயேசுவுக்குள்ள நிறைவாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.